ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல என்விரோ இன்ஃப்ரா ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தான் தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இந்த கம்பெனியோட மெயின் ப்ராஜெக்ட் என்னன்னா, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அண்ட் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் நிறுவன கம்பெனியா இருக்காங்க. இது ஹைபிரிட் மாடல்ல ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமா இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ஓவராலா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டும் இந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபார் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் என்டிட்டிஸ். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022ல 223 கோடி ரெவன்யூவா பார்த்திருக்காங்க. 2023ல அது 338 கோடியா உயர்ந்திருக்கு. 2024ல அது 728 கோடியா உயர்ந்திருக்கு. இந்த Q1 ஃபினான்ஷியல் 2025ல 205 கோடி அளவுக்கு ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இந்த 2020 to 2023 அவங்க ஆர்டர் புக் கணிசமா உயர்ந்துச்சு. 2023-24 இன்னும் சூப்பரா உயர்ந்ததுனால இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth ஆல்மோஸ்ட் 100% மேல இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட எபிட்டா மார்ஜின் பெர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்பொழுது கன்சிஸ்டன்டா ஒரு 22 to 24% அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேட் பார்க்கும் பொழுது 34 கோடியா 2022 இருந்தது. அது 54 கோடியா 2023 உயர்ந்து 110 கோடியா 2024 உயர்ந்திருக்கு. இந்த Q1 ஃபினான்ஷியல் 2025ல அது 30 கோடி அளவுக்கு இருக்கு. பேட் மார்ஜின்ஸும் கணிசமா 15 to 16% அளவுக்கு இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. நெட்வொர்த் இந்த கம்பெனிக்கு 372 கோடி அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் 37.83%. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.9 வரை அளவுக்கு இருக்கு. ஒரு 100 கோடி எடுத்து கடனை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் புக் இந்த கம்பெனிக்கு 1906 கோடி அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 21.35 பைசா. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 32.34%. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.95 இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, இஎம்எஸ் லிமிடெட், அயான் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட், வாடெக் பபாக், விஷ்ணு பிரகாஷ் ஆர் புங்காலியாவா இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் இவங்க பிஎஸ் விட குறைவு. ரிட்டர்ன் நெட்வொர்த் பெர்சன்டேஜ் இவங்க பிஎஸ் பீட் பண்ணிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் இவங்க பிஎஸ் விட குறைவா இருக்கு. ரெவன்யூ வைஸ் கம்பேர் சொல்லும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் கம்மியா இவங்க பிஎஸ் விட ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இஎம்எஸ் லிமிடெட் 809 கோடி ரெவன்யூ பாக்குற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 22 to 26 நவம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் 140 148 ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவா 654 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 77 கோடி, டோட்டல் ஐபிஓ சைஸ் 732 கோடி அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 101 ஷேர் 14,948 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் 27 நவம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 27 நவம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கவுண்ட் 28 நவம்பர் 2024. இன்விரோ ஐபிஓட லிஸ்டிங் டேட் 29 நவம்பர் 2024 இருக்கு. இப்ப இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். சோ இந்த கம்பெனி கிட்ட 1900 கோடி அளவுக்கு ஆர்டர் புக் இருக்கு. சோ அதனால ரெவன்யூ விசிபிலிட்டி இந்த கம்பெனிக்கு இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 80% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2022 to 24. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கரண்டா 8 ஸ்டேட்ல இவங்களோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், டெல்லி, ஜார்க்கண்ட், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ்ல. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸா இருக்காங்க. சோ ஓவராலா இவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் தேவைப்படுது வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அதுல ஒரு சில அமௌண்ட் தான் ஐபிஓ பாக்குறாங்க. மத்த அமௌண்ட் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் மூலமா வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த கம்பெனி உங்களோட ப்ராஜெக்ட்ஸை ஃபினான்ஸ் பண்றதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. சோ இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. சோ இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் காரணனாலையும் ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆன காரணத்தினாலையும் எங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்களோட ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ண சொல்ல இவங்களுக்கு 258 கோடி அளவுக்கு கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயாச்சும் இந்த கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட வின்னிங் சக்சஸ் ரேஷியோ, அதாவது இவங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்
ப்ராஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெண்டர் மூலியமா வர்றது. அதுல இந்த கம்பெனியோட சக்சஸ் ரேட் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. ஒரு சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 3 ப்ராஜெக்ட் வந்து வாங்குறாங்க, 10க்கு 2 ப்ராஜெக்ட் சில சமயம் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி சக்சஸ் ரேட் இருக்கிற கம்பெனியாவும் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கும் இந்த வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த இஎம்எஸ், விஷ்ணு பிரகாஷ் ஆட்புங்காலியா, வாட்டெக், வபாக், ஸோ இந்த கம்பெனி எல்லாம் வந்து நல்ல growth காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஐ யாரெல்லாம் சொன்னாங்கன்னா இஎம்எஸ், அயன் எக்ஸ்சார்ஜ், வாட்டெக், வபா, விஷ்ணு பிரகாஷ் ஆட்புங்காலியா இருக்காங்க. ஸோ லோயஸ்ட் 24, ஹையஸ்ட் வந்து 43 டைப்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இவங்க கேட்கிற ஏர்னிங்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 2024 ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது 23.90, ஃபினான்ஷியல் 2025 ஏர்னிங்ஸ் வந்து 21.67 ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. வேல்யூவேஷன்ஸ் அவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்லுவது குறைவாகவும், இண்டஸ்ட்ரி ஆவரேஜும் பிஎஸ் ஆவரேஜை கம்பேர் பண்ண சொல்லும்போது குறைவாகவும் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ₹100 ₹120 பிரைஸ் வந்து இருந்துச்சுன்னா ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனா இந்த கம்பெனிக்கு இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனியோட ஆர்டர் புக், ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க growth, ப்ராஃபிட் growth, எபிட்டா growth அண்ட் ரெவன்யூ growth பார்க்கும்போது இந்த வேல்யூவேஷன் கொஞ்சம் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை வந்து இப்பவே கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களான்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க செய்யுது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி கடந்த 3 வருஷத்துல ரெவன்யூ வைஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எபிட்டா மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸா இருந்தாலும் சரி, ஆர்டர் புக்கா இருந்தாலும் சரி, கணிசமா இந்த கம்பெனி உயர்த்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் மட்டுமே 80% சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சோலார் பேஸ்ட் தீம் மாதிரியே இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் தீமும் சரி, வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் சரி, இந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவான ஜல் ஜீவன் மிஷன்னால இந்த வாட்டெக், வபாக், இஎம்எஸ், விஷ்ணு பிரகாஷ் ஆட்புங்காலி எல்லாம் வந்து நல்லா ரேலி ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியும் ஓரளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் இதே நிலைமையில இருந்துச்சுன்னா, கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கம்மி ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்ல எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் கேப் இருக்கு. ஆனா இந்த வேல்யூவேஷன்ஸ் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை கன்சிடர் பண்ணி இப்பவே கொடுத்துட்டாங்களோன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒரு ₹100, ₹120 அந்த வேல்யூவேஷன்ஸ் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும். இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு இந்த கம்பெனி வெறும் 6% அளவுக்கு தான் ஜிஎம்பி தென் பண்றாங்க. ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு. ஸோ அதனால இந்த ஐபிஓ வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ நான் பாக்குறேன். ஸோ போஸ்ட் ஐபிஓல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்றதும் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஐபிஓ வந்து இந்த மெட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஎம்பி 6%னால ஒரு மாடரேட் ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ நான் பாக்குறேன். ஸோ இது என்னோட பர்சனல் வியூ தான். இது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.